உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சன் தொலைக்காட்சியோடு மகளிர் வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பெண்மணிக்கும் பல முகங்கள். பொதுவாக அன்றைய பெண்கள் சாம்பார் பெண்களாக இருந்தார்கள், ரசம் பெண்களாக இருந்தார்கள், குழம்பு பெண்களாக இருந்தார்கள், அவியல் பெண்களாக இருந்தார்கள், பொரியல் பெண்களாக இருந்தார்கள், கூட்டு பெண்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி அப்படி இல்லை. இவர் திரைப்பட கதாநாயகியாக இருந்திருக்கிறார், பாடகியாக இருந்திருக்கிறார், சுதந்திர போராட்ட வீராங்கனையாக இருந்திருக்கிறார். கடல் கடந்து சென்று தமிழிசை பாடல்களை உலகெங்கும் பரப்பிய மிகப்பெரிய வல்லமை பெற்றவராக இருந்திருக்கிறார். நம்முடைய தமிழ் பரப்பில் காதல் திருமணம் செய்த மிக பெரும் புரட்சியை செய்த பெண்மணியாக இருந்திருக்கிறார். அவர்தான் கொடுமுடி பாலாம்பாள், சுந்தராம்பாள் என்று நாம் விழித்து கூறுகின்ற கே.பி. சுந்தராம்பாள். அது என்ன கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள்? கொடுமுடி என்பது கொங்கு தேசத்தில் அவர் பிறந்த ஊர். பாலாம்பாள் என்பது அவருடைய அன்னையாரின் பெயர். பொதுவாக குழந்தைகளுக்கு தகப்பனின் பெயரைத்தான் முன்னொட்டாக வைப்பது வழக்கம். ஆனால் அந்த வழக்கத்தை மாற்றிய புரட்சி நம்முடைய கே.பி. சுந்தராம்பாளுக்கு உண்டு. பாலாம்பாள் என்று தன்னுடைய அன்னையை முன்னே நிறுத்திய அந்த பெருந்தன்மையால் தான் இன்றளவும் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொடுமுடி கோகிலம் என்று பேரறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர் நம்முடைய கே.பி. சுந்தராம்பாள். அதே போன்று நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் இவரை மக்களரசி என்று பாராட்டுகிறார். நம்முடைய பொதுமக்கள், அவருடைய இசையில் மயங்கிய பொதுமக்கள் இவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்பது நிஜம். காரணம், எதனால் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள்? அவருடைய தமிழ் உச்சரிப்பு, அவருடைய உச்சக்கட்டை என்று சொல்வோம் அல்லவா, அந்த உச்சக்கட்ட ஸ்தாயி, அது 5 கட்டையா, 6 கட்டையா, 7 கட்டையா, 8 கட்டையா, எத்தனை கட்டையாக இருந்தால் என்ன, இவருடைய குரலுக்கு அருகில் நின்று பாடுவதற்கு அன்றைய ஆண் பாடகர்கள் கூட தடுமாறினார்கள் என்றால், தயங்கினார்கள் என்றால், இவருடைய குரலின் துல்லியம், அதுதான் நாம் வியப்பது. ஞானப்பழம் அல்லவா முருகா, நீ ஞானப்பழம் அல்லவா என்று இவர் பாடும்போது முருகனே இறங்கி வந்து இவருக்கு சேவகம் செய்வதாக நம்முடைய தமிழ் மக்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, இவர் என்ன செய்தார்? பிறந்தவுடன் இவருடைய சிறு வயதிலேயே இவருடைய தந்தையார் மறைந்து போகிறார். தாயார் பொருளாதார சிக்கலில் இருக்கிறார். ஆனால் தாய் மாமன்கள், மலை கொழுந்து போன்ற இவருடைய தாய் மாமன்கள் இந்த குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறார்கள். பொருளாதார வசதி இல்லை, ஆனாலும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று பாலாம்பாள் முடிவு செய்து நம்முடைய சுந்தராம்பாளுக்கு லண்டன் மிஷன் பள்ளியில் கல்வியை கற்க ஏற்பாடு செய்கிறார், தன்னுடைய சகோதரர்களின் உதவியோடு. ஆனால் நெடுநாள் நீடிக்கவில்லை, வறுமை வாட்டுகிறது. கல்வி கற்க முடியாத சூழலில் பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தப்படுகிறார் சுந்தராம்பாள். வயிறு பசிக்கும் அல்லவா, வருமானம் இல்லை என்றாலும் வயிறு பசிக்குமே, என்ன செய்வது? தன்னுடைய மகளின் இசைத்திறமையை மேம்படுத்த விரும்புகிறார் பாலாம்பாள். கொடுமுடியிலிருந்து கோவைக்கும், கோவையிலிருந்து கொடுமுடிக்கும் செல்லுகின்ற அந்த ரயிலில் பயணிகள் முன்னால் பாட வைக்கிறார் பாலாம்பாள். அந்த சிறுமி, பாவாடை சட்டை சிறுமி, ரயிலில் பயணிக்கின்ற பயணிகள் முன்னால் பாடி தன்னுடைய தமிழ் இசை பாடலை பாடி வருமானம் ஈட்டுகிறார் என்பதுதான் கே.பி. சுந்தராம்பாளின் துவக்க புள்ளி. அப்படி ரயிலில் பாடி வருமானம் ஈட்டியதை ஒரு கௌரவ குறைச்சலாக, மானக்கேடாக கே.பி. சுந்தராம்பாள் என்றைக்கும் கருதவில்லை. அதை பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். என்னும்போது கலைக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், கலைக்கு எப்படி பெருமை சொல்ல வேண்டும் என்பதை கே.பி. சுந்தராம்பாள் நிலைநாட்டி இருக்கிறார் என்பதால் தான் நாம் இன்றளவும் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 15 வயதில் பெண்கள் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள்? பட்டு பாவாடை கட்டி கொண்டார்கள், தலை நிறைய பூச்சூடி, பாவாடை சட்டை அணிந்து பாண்டி விளையாடினார்கள், தாயம் விளையாடினார்கள், பல்லாங்குழி விளையாடினார்கள். ஆனால் நம்முடைய கே.பி. சுந்தராம்பாள் பயணப்படுகிறார். எங்கே பயணப்படுகிறார்? இலங்கைக்கு பயணப்படுகிறார். 15 வயதில் கடல் தாண்டி இலங்கைக்கு பயணப்பட்டு இலங்கை தேசத்தில் நம்முடைய தமிழ் பாடல்களை அங்குள்ள தமிழர்களுக்கு பெருவிருந்தாக்கி இருக்கிறார் நம்முடைய கே.பி. சுந்தராம்பாள். அதற்கு பின்பு திரும்பி வருகிறார், மீண்டும் இலங்கைக்கு பயணப்படுகிறார். அந்த காலத்தில் 1926 அவரோடு சேர்ந்து பயணிக்கவில்லை என்றாலும் இலங்கையில் அவரோடு சேர்ந்து நாடகங்களில் ஒன்றாக நடிக்கிறார் எஸ்.ஜி. கிட்டப்பா என்கின்ற அந்த மாபெரும் கலைஞர்.
எஸ்ஜி கிட்டப்பாவும் நம்முடைய கேபி சுந்தராம்பாளும் கிராமோஃபோன் தட்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய இசை தட்டுகளை அன்றைக்கு மிக அதிகமாக வெளியிட்டு தமிழ் ரசிகர்களுக்கு, தமிழ் குடும்பங்களுக்கு, தமிழர்களுக்கு பெரும் விருந்தை படைக்கிறார்கள். அதை தவிர நம்முடைய எஸ்ஜி கிட்டப்பாவோடு சேர்ந்து நல்ல தங்காள் என்கின்ற நாடகம், கோவலன் என்கின்ற நாடகம், குலே பகவாலி என்கின்ற நாடகம், இப்படியாக பல நாடகங்களை இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடிக்கிறார்கள். இருவரும் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார்கள். உறவினர்கள் அதிர்ந்து போகிறார்கள். சுந்தராம்பாள் சொன்ன செய்தியை கேட்டு. என்ன சொன்னார் சுந்தராம்பாள்? எஸ்ஜி கிட்டப்பாவை மணக்க இருக்கிறேன் என்று சொன்னார். உறவினர்கள் காரி உமிழ்கிறார்கள். சமூகம் காரி உமிழ்கிறது. எது என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் எஸ்ஜி கிட்டப்பாவை மணப்பேன் என்று அவரோடு சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடுகிறார். இருவருமாக சேர்ந்து நாடக குழுவை அமைத்து இலங்கை, பர்மா, ஹைதராபாத், சென்னை, அப்படியாக பல ஊர்களில் நாடகங்களை நடத்துகிறார்கள். காலம் நகர்கிறது. கேபி சுந்தராம்பாளுக்கு 25 வயதாகிறது. எஸ்ஜி கிட்டப்பாவுக்கு 28 வயதாகிறது. எஸ்ஜி கிட்டப்பா மறைந்து போகிறார். 25 வயதில் கேபி சுந்தராம்பாள் அபலையாகிறார் என்று சொல்ல முடியாது. தமிழோடு துணை நிற்கிறார். அப்போது சுந்தராம்பாள் எடுத்த துணிச்சலான முடிவுதான், இனிமேல் ஆண் நடிகர்களோடு சேர்ந்து நடிக்க மாட்டேன், இனிமேல் வண்ணப்புடவைகள் கட்ட மாட்டேன், இனிமேல் அணிகலன்கள் அணிய மாட்டேன் என்பது. அதை தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரைக்கும் காப்பாற்றியவர் நம்முடைய கேபி சுந்தராம்பாள். அப்போது வெளிவந்த பல திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். ஆனால் திரைப்படங்களில் நடித்தபோது இவர் காணாமல் போன செய்தியும் உண்டு. எப்படி காணாமல் போனார்? ஔவையாராக நடிக்கிறார். அப்போது கேபி சுந்தராம்பாள் காணாமல் போய் நாம் திரையில் காண்பது ஔவையார் என்கின்ற அந்த கதாபாத்திரம் மட்டும்தான். நந்தனாராக நடிக்கிறார். அப்போது கேபி சுந்தராம்பாள் காணாமல் போய் நந்தனார் மட்டும்தான் நம் கண் முன்னால் தெரிகிறார். அப்படியாக காரைக்கால் அம்மையாராக நடிக்கிறார். காரைக்கால் அம்மையாராகத்தான் நாம் அவரை பார்க்கிறோமே தவிர கேபி சுந்தராம்பாளாக பார்க்கவில்லை. நந்தனார் திரைப்படத்தில் 41 பாடல்கள், அதில் 19 பாடல்களை கேபி சுந்தராம்பாள் பாடுகிறார். மணிமேகலை என்கின்ற திரைப்படத்தில் 19 பாடல்கள், 11 பாடல்களை கேபி சுந்தராம்பாள் பாடுகிறார். அதற்கெல்லாம் உச்சமாக ஔவையார் திரைப்படத்தில் 48 பாடல்கள், 35 பாடல்களை கேபி சுந்தராம்பாள் பாடி நடித்து அந்த திரைப்படத்திற்காக 1 லட்சம் ரூபாய் சன்மானம் பெற்ற முதல் பெண்மணி யார் என்றால், சாதனை பெண்மணி யார் என்றால் நம்முடைய கேபி சுந்தராம்பாள் மட்டும்தான். கேபி சுந்தராம்பாள் அதற்கு பின்பும் பல திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். அதற்கு பின்பு காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஈடுபட்டு நம்முடைய காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, கொடுமுடிக்கு வந்தபோது அவருக்கு காணிக்கையாக, நம்முடைய தேசிய இயக்கத்திற்கு காணிக்கையாக தங்க முலாம் பூசிய வெள்ளி தம்ளரை அளித்த பெருமை நம்முடைய கேபி சுந்தராம்பாளுக்கு உண்டு. நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அந்த இடத்திலேயே அந்த வெள்ளி தம்ளர் தங்க முலாம் பூசப்பட்டது, அதை ஏலம் விட்டு அந்த தொகையை நம்முடைய தேசிய இயக்கத்திற்கு சேர்த்தார் என்பது மிக பெரும் பெருமை. நம்முடைய மகாத்மா காந்தி கேட்டுக்கொண்டதின் பேரில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கூட்டங்களில் மிக பெருமையாக பாடல்களை பாடியவர் நம்முடைய கேபி சுந்தராம்பாள். தேசிய இயக்கத்திற்கு, தேசிய பாடல்களுக்கு தடை இருந்த போதும் கூட தடையை மீறி பாடி காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு பெரும் சேவை செய்தவர் கேபி சுந்தராம்பாள் என்பதை யாருமே மறுத்துவிட முடியாது. இப்படியாக மிக பெரும் புரட்சிகளை செய்த கேபி சுந்தராம்பாள் அவருடைய பாடல்கள் 8 கட்டை சாயியில் ஒலிக்கும் போது இந்த உலகமே மயங்கின்றிருந்தது. அவருடைய 8 கட்டை சாயியில் முருகனிடம் பாடும்போது முருகன் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தான் என்று நம்முடைய தமிழ் பெரு அறிஞர்கள் சொல்லுவது வழக்கம். அவருடைய குரலில் 8 கட்டை சாயியில் பாடல்களை பாடும்போது காற்றும் அசையாமல் நின்று அவருடைய பாடல்களை கேட்கும், குயிலும் கூட அசையாமல் நின்று அவருடைய பாடல்களை கேட்கும், இடி முழக்கம் கூட இடிப்பதை மறந்து அவருடைய பாடல்களை கேட்கும் என்பதாக மிக பெரும் பெருமைகளுக்கு சொந்தக்காரராக கேபி சுந்தராம்பாள் விளங்கி இருக்கிறார். 80 வயது வரையில் அவர் வாழ்ந்திருக்கிறார். பத்மஸ்ரீ பட்டம் அவரை தேடி வந்தது என்றால் யோசித்து பாருங்கள். கொங்கு தேசத்தில் 1 நூற்றாண்டுக்கு முன்னால் 1901 பிறந்தவர் நம்முடைய கொடுமுடி கோகிலம் என்று சொல்லப்படக்கூடிய கேபி சுந்தராம்பாள். அப்போது பிறந்து 80 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்ந்திருந்த பெருமைக்கு உரியவர் கேபி சுந்தராம்பாள். அவருடைய வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகள் இருந்தன, பல சிக்கல்கள் இருந்தன, பல தடுமாற்றங்கள் இருந்தன, பல தடங்கல்கள் இருந்தன. அந்த வயது குழந்தைகள் செய்ய முடியாத பல செயல்களை சாதனைகளாக செய்தவர் நம்முடைய கேபி சுந்தராம்பாள். அதுதான் மிக முக்கியம்.
கவர்ச்சி மிகுந்த உலகம் என்று சொல்லப்படக்கூடிய திரைப்பட உலகத்தில் இருந்தாலும் கூட, திரைப்பட உலகத்தில் பல நடிகர்களோடு இருந்தாலும் கூட, தன்னுடைய கண்ணியமான தோற்றத்தால், கண்ணியமான நடவடிக்கையால் மற்ற பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் KB சுந்தராம்பாள். நாடக மேடையில் அப்போது நடித்தவர்களுக்கு மிக பெருமையும் புகழும் இருந்தது. ஆனால் ஆண் நடிகர்கள்தான் பெண் வேடமிட்டு ஸ்திரீ பார்ட்டாக நடித்தார்கள். அந்த காலகட்டத்தில் நாடக மேடையில் நுழைந்து பெண் கதாபாத்திரங்களை துணிச்சலாக ஏற்றவர் நம்முடைய KB சுந்தராம்பாள். திரைப்படம் என்று வரும்போது ஆண் கதாபாத்திரங்களை ஏற்ற ஒரு பெண்மணி நம்முடைய KB சுந்தராம்பாள். இப்படியாக பல கிரீடங்களை, பல மகுடங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இயல்பாக சுமந்து கொண்டிருந்தார். அதனால்தான் இன்றளவும் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஈடுபடுகின்ற துறை, நாம் ஈடுபடுகின்ற கலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த துறையிலும் அந்த கலையிலும் நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய கம்பீரத்தையும் நாம் நிலைநிறுத்தி கொண்டால் எந்த இடத்திலும் நமக்கு சுணக்கம் வராது, எந்த இடத்திலும் நமக்கு சுருக்கம் வராது. நம்முடைய பெயரும் புகழும் கம்பீரமாக கொடிகட்டி பறக்கும் என்பதற்கு வாழ்ந்து காட்டிய சாதனை KB சுந்தராம்பாள். அவருடைய பாதையில் நடை போட்டால் நிச்சயமாக பெண்கள் பல துறை வித்தகிகளாக மாற முடியும். எந்த துறையில் சென்றாலும் ஒரு சிறு கரும்புள்ளி கூட இல்லாமல் எப்படி வாழ்ந்து காட்டுவது என்பதை KB சுந்தராம்பாளிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதனால்தான் இன்றளவும் அவரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சன் தொலைக்காட்சி கொண்டாடிய பெருமைமிகு பெண்கள் என்கின்ற அந்த தொடர் இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஆனால் பெண்களின் வாழ்க்கை இனியும் தொடர வேண்டும், பெண்களின் சாதனைகள் இனியும் தொடர வேண்டும், பெண்களின் பெருமைகள் இனியும் தொடர வேண்டும், தொடர வைப்போம் என்பதுதான் இந்த பெருமைமிகு பெண்கள் தொடர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பாடம் என்பதை மனத்தில் இருத்தி இனிமேலும் நடைபோடுவோம். பெண்களாகிய நாம் மட்டுமல்லாமல் இந்த சமூகம், அதில் இருக்கின்ற எல்லோரும் உயர்வதற்கு நாம் சமூகத்துக்கு பங்களிப்போம் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.